இத்தாலியாவில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களில் பாரிய மோசடிகள் இடம்பெறுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய ஸ்காட்லாந்தில் விற்பனை செய்யப்படும் பர்கர்கள், கறிகள் மற்றும் மீன் உணவுகளில் விளம்பரம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு பதிலாக வேறு பல பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது உணவு பாதுகாப்பு அமைப்புகளின் சோதனையில் அம்பலமாகியுள்ளது. 2024 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரையிலான காலத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஆட்டுக்கறி என கூறி விற்கப்பட்ட கறிகள் மற்றும் கெபாப்களில் மாட்டுக்கறி, பன்றிக்கறி மற்றும் கோழி இறைச்சிகள் கலக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் ஹடோக் மீன் என கூறி வைட்டிங் வகை மீன்கள் விற்கப்பட்டதும் 4% கொழுப்பு மட்டுமே உள்ளதாக விளம்பரப்படுத்தப்பட்ட உணவுகளில் 22% வரை கொழுப்பு இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. மிகவும் ஆபத்தான விடயமாக கிளான்ஸ் வோட்கா என்ற பெயரில் விற்கப்பட்ட சில போலி மதுபானங்களில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கலக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்ட 3 நிறுவனங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி கடைகளில் விற்கப்பட்ட ஐஸ்கிரீம்கள் வீட்டில் செய்யப்பட்டது என கூறி ஏமாற்றப்பட்டதும், பன்றிக்கறி பர்கர்களில் இறைச்சியை குறைப்பதற்காக கிரான்பெரிஸ் கலக்கப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. இருப்பினும் பெரும்பாலான வணிகங்கள் சட்டத்தை பின்பற்றுகின்றன. தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு தர நிர்ணய அமைப்பு தெரிவித்துள்ளது.